வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டை பற்றி பார்த்துட்டு வரோம். நுழம்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமாங்க? நுழம்புனா வேற ஒன்றும் இல்லை, நம்மளை எல்லாரையுமே அச்சுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிற இந்த கொசுவினுடைய பழைய தமிழ் இலங்கை தமிழ் தான் நுழம்புன்னு பேர். நுழம்புனா நுழைத்தல். ஊசி மாதிரி இருக்கக்கூடிய அது மூக்குனால அது உட்காந்து கடிக்கக்கூடிய மனுஷன்கிட்ட அந்த ரத்தத்தை உறிஞ்சறதோட மட்டும் இல்லாமல் அதனுடைய விஷ கிருமியையும் அந்த மனுஷன்கிட்ட செலுத்திட்டு போயிடுதுங்க. அந்த விஷ கிருமி தான் பின்னாடி நமக்கு டெங்குவாக மாறுறதுக்கு உண்டான பல காரணங்கள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் பல வகையான மூலிகை பொருட்களை பற்றி பார்த்து தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் என்ன அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன டாக்டர்? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பொருள் அப்படிங்கிறது கருடக்கொடி. அதை வச்சு ஒரு கஷாயமும் அன்னப்பால் கஞ்சி அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருள். அன்னப்பால்னா அது அன்னம்னா சோறு, அன்னத்தினுடைய பால் அப்படிங்கிறது சாதம் வடிக்கக்கூடிய கஞ்சி, அதை தான் அன்னப்பால்னு சொல்லுவாங்க. இந்த அன்னப்பாலையே நம்ம வித்தியாசமாக ஒரு மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சிடும். இந்த கருடக்குடி கஷாயமும் இந்த அன்னப்பால் கஞ்சி இந்த ரெண்டும் மாத்திரமே மருந்தாகவும் உணவாகவும் செயல்பட்டு இந்த நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை உடம்புக்கு கொடுக்கக்கூடியது. அதனால தான் கருடக்கொடி குடிநீரும் அன்னப்பால் கஞ்சியும் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். பொதுவாக கஞ்சி அப்படின்னாலே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நோய் கஞ்சி மாதிரியான விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இது ஒரு சிறப்பான ஒரு கஞ்சி, இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கஞ்சிமா இது. கருடக்கொடி அது என்ன டாக்டர்? கருடன் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருடன் தெரியும், பரவாயில்லை. அது எதை அது எதுக்கு எதிரான பொருளாக இலக்கியங்களை சித்தரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை ஒரு கடவுளுக்கு எதிரான கடவுளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாம்புக்கு எதிராக சொல்லுவாங்க இல்லையா? கருடன் அப்படிங்கிறது ஒரு பாம்பு. அதாவது விஷங்களுக்கு எதிராக பயன்படக்கூடிய ஒரு மூலிகைக்கு கருடக்கொடி அப்படின்னு. பாம்பு விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருடக்கொடிக்கு உண்டு. இதே மாதிரி பலவிதமான விஷ கிருமிகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருடக்கொடிக்கு உண்டு. எனவே தான் இந்த கருடக்கொடி, திப்பிலி இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கஷாயம் நம்ம செஞ்சிடணும். இந்த கஷாயம் செஞ்சு சாப்பிட்றது நிச்சயமாக அந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதோடு நம்ம உணவாக அந்த கஷாயம் குடிக்கும்போது அதனுடைய தன்மைகளை மேம்படுத்துறதுக்குன்னு இந்த அன்னப்பால் கஞ்சியும் நம்ம செஞ்சுருவோம். இந்த கருடக்கொடி கஷாயமும் அன்னப்பால் கஞ்சியும் நீங்கள் செஞ்சு காட்டிட்டு வந்துடுங்க. இதனுடைய நன்மைகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி கருடக்கொடி குடிநீரும் அன்னப்பால் கஞ்சியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு அதனுடைய பலன்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நம்ம 2 வகையான மூலிகை பொருட்களை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான குடிநீர் மற்றும் கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கருடக்கொடி குடிநீர். கருடக்கொடி குடிநீர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கருடக்கொடி. இது ஆஸ் யூஷுவல் நம்மளோட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது திப்பலி பொடி, தூதுவளை இலை பொடி, இது அதிமதுரம். இந்த 4 பொருள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற கருடக்கொடி குடிநீருக்கு தேவையானது. இதை இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 650 ml தண்ணி ஊற்றிக்கணும். இந்த தண்ணி கொஞ்சமாக கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த டெங்கு காய்ச்சலை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வாரம் முழுக்க பல வகையான குடிநீரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற கருடக்கொடி. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கருடக்கொடி அந்த வேறு இதில் போடுறோம். திப்பிலி பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதிமதுரம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். தூதுவளை பொடி இந்த 650 ml நம்ம தண்ணி விட்டுருக்கோம் ஏற்கனவே. இந்த பொருள்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா சுண்டி ஒரு 150 ml அந்த தண்ணி வரணும். அது வரைக்கும் இந்த பொருளை நல்லா கொதிக்க விடணும். இந்த கருடக்கொடி குடிநீர் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னப்பால் கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அன்னப்பால் கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி. இந்த அரிசியை நல்லா வறுத்துக்கணும். அரிசியை நல்லா வறுத்துக்கணும். இதோட நம்ம மற்ற பொருட்கள் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரகம், சுக்கு, மிளகு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும்.
நல்லா பொடி பண்ணியாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஏலக்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், சுக்குல ஒரு துண்டு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கணும். நம்ம இந்த அரைச்ச பொருள் எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துணியில போட்டு மூட்டையா கட்டிக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி மூட்டையா கட்டிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த அரிசியில கொஞ்சமா தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த அரிசியில கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொஞ்சம் கொதி வரும்போது ஏற்கனவே நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சு மூட்டை கட்டி வச்சிருக்கிற இந்த மூலிகை பொருட்களை அந்த தண்ணியில போடணும். அரிசி பால் கஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இந்த ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மூலிகை பொருள் எசன்ஸ் அதில் நல்லா இறங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வச்ச இந்த கருடக்கொடி குடிநீர் நல்லா சுண்டி ஒரு 150 ml தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நிறுத்திட்டு ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இதில் மேக்ஸிமம் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட நம்ம கருடக்கொடி அந்த வேரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு. இதில் வந்து அதிமதுரம் நம்ம சேர்த்துருக்கோம், திப்பிலி சேர்த்துருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கு. ஏன்னா அந்த அதிமதுரம்லாம் போட்டதுனால அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. இது நல்லா சூடாக குடிக்கும்போது கண்டிப்பாக தொண்டைக்கு இதமாக இருக்கும். இதை நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்னப்பால் கஞ்சியும் நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இந்த மூட்டையை நல்லா எடுத்து வச்சிடலாம். இது இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது. இது பொதுவாக நம்ம கஞ்சி எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, நோய் கஞ்சி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம மூலிகை பொருள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகு, ஜீரகம், சுக்கு, சோம்பு, ஏலக்காய் வாசனையாக இருக்குது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அன்னப்பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட்டும் கண்டிப்பாக பார்க்கணும்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இதில் உப்பு போடல, இருந்தாலும் இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம பொதுவாக நொய் கஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கஞ்சியோட டேஸ்ட்டும் இருக்குது. ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம மிளகு, ஜீரகம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து கூட்டுதுன்னு தான் சொல்லணும். இந்த அரிசியை வந்து நல்லா நம்ம பொடி பண்ணினதுனால இது வந்து நல்லா வெந்திருக்கு. இதை கண்டிப்பாக நம்ம மார்னிங் வேளையில் கூட எடுத்து சாப்பிட்லான்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச கருடக்கொடி குடிநீர் மற்றும் அன்னப்பால் கஞ்சி இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி கருடக்கொடி கஷாயம் பண்ணியாச்சு. முதல்ல அதை பத்தி பேசிடலாம். கருடக்கொடி கஷாயத்தை வந்து கொஞ்சமா நான் டேஸ்ட் பண்ணினேன். இதை வந்து நம்ம ஒரு போட்டோன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஹால் சாப்பிட்ட ஒரு இது கிடைக்குங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோட இருந்தது அது. ஆக்சுவலாக இதில் போட்டிருக்கிற பொருட்கள் மூலமாக தான் அந்த தன்மை இது ஏற்படுது. திப்பிலி, இன்னும் அதில் போட்டிருக்கிற நிறைய பொருட்கள் வந்து அந்த கஷாயத்தை குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மூக்கு, வாய் பகுதி, தொண்டை இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிருமிகளையும் நீக்கும். இந்த பகுதிகளை வந்து பலப்படுத்துறது மூலமாக ஏற்கனவே இருந்த கிருமிகளும் போகும், புதுசாக கிருமி தாக்கமும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருடக்கொடி கஷாயத்துக்கு உண்டு. அதே மாதிரி இந்த அன்னப்பால் கஞ்சி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற மற்ற கஞ்சி மாதிரி தான் ஒரு டேஸ்ட் இருந்தது. ஸோ அதனுடைய பலன்கள் பற்றி இதனுடைய பலன்கள் நீங்கள் போட்டிருந்த, அதாவது இந்த கஞ்சி நம்ம வந்து வடித்த கஞ்சி மாத்திரம் தான் நம்ம பயன்படுத்தணும், அந்த பருக்கையோடு பயன்படுத்தக்கூடாது.
நீங்கள் இந்த மூலிகை பொருட்கள் சுக்கு மிளகு இதெல்லாம் இடித்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி உள்ளே போட்டு காய்ச்சும் போது அதனுடைய சாறுகள் அத்தனையுமே இந்த கொதித்து வரக்கூடிய அன்னப்பால் நம்ம சொல்கிறது வந்து கொதி நீர்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, சாதம் கஞ்சி, நீர் கஞ்சி, இதுதான். இந்த நீர் கஞ்சி கொதிச்சுட்டு இருக்கும்போது சூடாக இருக்கும்போது அந்த சூட்டில் இந்த மருந்து பொருட்கள் இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே போய் சேர்ந்து மிகவும் உன்னதமான ஒரு அமிர்தமாக இது மாறிடும். இது எளிதில் செரிக்கும். எந்த சாதாரண காய்ச்சலாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கருடக்குடி கஷாயமே வேண்டாம், இந்த அன்னப்பால் கஞ்சியே போதும். இப்போ நீங்கள் செஞ்சு காமிச்ச அன்னப்பால் கஞ்சியை மறுபடியும் குடிச்சிட்டு இருந்தாலே ஜுரம் குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு இந்த தன்மை உண்டு. செரிமானமும் இருக்குது. உடலில் தங்கி இருக்கக்கூடிய நஞ்சுகளை வெளிப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், மூளையினுடைய ஆற்றலை மேம்படுத்தும். சிலர் பார்த்தீங்கன்னா காய்ச்சலோடு இருக்கும்போது 3 நாள் 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும். சில வேளைக்கு வேலையே செய்ய முடியாத வழிக்கு சோர்வு ஏற்பட்டுரும். ஆனால் இந்த கஞ்சி குடிச்சுக்கிட்டே நம்ம வீட்டில் உட்காந்துட்டே வேலை செய்யலாம், அல்லது மெதுவாக பக்கத்தில் அலுவலகம் இருந்தால் அலுவலகத்துக்கு சென்று வேலை பார்த்தாலும் அந்த வேலை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சோர்வு ஏற்படாது. காய்ச்சல் லேசாக இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் அந்த கஞ்சி குடிச்சிட்டோம்னா அந்த சோர்வும் இருக்காது. அந்த மாதிரி பல நன்மைகள் இந்த கஞ்சியில் உண்டு. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நீங்கள் சொன்ன இந்த தகவல் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். சென்னை அடையாறிலிருந்து மணிமேகலை எழுதியிருக்காங்க. வேப்பம் பூவை கொத்தாக பறித்து உப்பு பெருங்காயம் சேர்த்து வடகு கூழ் தயாரிக்கும் பொழுது காய போட்டு வடகம் பொரித்தால் இரத்த அழுத்தம் நீரழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு மருந்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் திருவெற்றியூர் சென்னையிலிருந்து ராஜசேகர் எழுதியிருக்காரு. ரசம் செய்யும் பொழுது அதனுடன் தேங்காய் தண்ணீர் சேர்த்தால் ரசம் அருமையாக இருக்கும், உடலுக்கும் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெங்கு காய்ச்சலை குறைக்கிறதுக்கும் போக்குறதுக்குமான ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். மீண்டும் நாளை வேறு ஒரு மூலிகை பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க.